என்னாச்சுங்க? எப்பவும் காலையில் தான் இங்கே வந்து பார்ப்பீங்க, இன்னைக்கு என்ன ஈவினிங்கும் இங்கே நிற்கிறீங்க? அது வந்து நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம். ஏங்க என்னாச்சு? என் மாமா பொண்ணு சித்ராவோட எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்கள் 2 பேர் ஜாதகமும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி கல்யாணம் நின்றுடுச்சு. இனி எங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதனால என் அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. நானும் என் அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. எனக்கும் வேற வழி தெரியல. நான் இந்த ஊரை விட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பேசிட்டு உன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏந்தியா இப்போவும் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா? நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க? பக்கத்து சிட்டி தான். முன்னாடியும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது. அதனால அங்கேயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது இனி இங்கே வரமாட்டீங்களா? தெரியல, ப்ராபப்ளி வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஓ, இப்போவும் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா? நான் எவ்வளோ யோசிச்சோம், எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. அட்லீஸ்ட் நீயாவது உண்மையை சொல்லு. உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? நான் ஊருக்கு போகிறதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என்னோடையே போகட்டும். நீங்கள் பார்த்து கிளம்புங்க, நான் வரேன். இவ என்ன சொன்னாலும் வாயவே திறக்க மாட்டா. கல் நெஞ்சுக்காரி. யாருன்னு சொன்னாதான் என்னவா? இதுல மறைக்க என்ன இருக்கு? நானும் அவளும் லவ்வர்ஸ் தானே. அதை சொல்ல ஏன் இவ இவ்வளோ தயங்குறான்னு தான் தெரியல. என்ன பண்ணாலும் ஆனா இவ மட்டும் வாயவே திறக்க மாட்டா. தியா சொல்லு தியா ப்ளீஸ். சொல்ல முடியாது, நான் போகிறேன். ஏய் நில்லு, நான் எங்கேயும் போகல. என்ன சொல்கிறீங்க? நான் ஊருக்கு போகலைன்னு சொன்னேன். நானும் எவ்வளவோ ஒன்று போட்டு வாங்கி பார்க்குறேன். ஆனால் உன் வாயிலேருந்து பதில் வரவே மாட்டேங்குது. நிஜமாவே ஊருக்கு போகலையா? நிஜமாக போகலை. ஆனால் இன்னும் 1 மாசத்துல நான் ஊருக்கு போய் தான் ஆகணும். என் அம்மா எனக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள உன்னை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நிஜமாவே நீங்கள் போகலையா? நிஜமாக போகல. தேங்க்ஸுங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 பேருக்குமான உறவு இந்த அளவுக்கு நெருக்கமானதா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்? தியா நீ யாருன்னு இதுக்கு மேலேயும் நீ மறைச்சிட்டு தான் இருக்கணுமா? சொல்லலாமே நீ யாருன்னு. நீங்களே கண்டுபிடிங்க. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்ன சொல்கிறீங்க? என்ன கண்டுபிடிச்சிங்க? நீயும் நானும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போதே தெரியலையா நம்ம 2 பேருக்குமான உறவு? சாரிங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். எதுக்கு சாரி கேட்குற? சரி சொல்லவா, நீ என் லவ்வர் தானே? ஏய் சொல்லு, பதிலையே காணோம். அது ஊருக்கு. உங்களுக்கு நான் யாரு கண்டுபிடிங்க. அப்பா தேடுவார், நான் போகிறேன். என்னடா இது, லவ்வர்ன்னு சொல்ற, கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போறா. இதுக்கு மேல என்ன உறவு இருக்கும்? ஒருவேளை அவங்க எனக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? அதான் கண்டுபிடிக்க சொல்லிட்டு போறாளா? எந்த விதத்துல அவங்க சொந்தமா இருப்பாங்க? அவங்க அப்பா சைடா இல்ல அவ அம்மா சைடா? ஒன்னும் புடிபடலையே. வாடி சீக்கிரம். ஏய் நிலா, சத்யா நீ போயிட்டே இரு. சாந்தி மேம் கூப்பிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு 2 சமோசா வாங்கி வச்சிரு. சரி. ஏன்டி ரோசி, நீ ஏன் ட்ரெடிஷ்னல் வியரில் வர மாட்டேன்னு சொல்லிட்ட? சாரி தான் நான் வச்சிருக்கேன், என்னோடதை எடுத்து கட்டிக்கோன்னு சொன்னேன். எது உன்னோட சாரி எப்படிடி எனக்கு பத்தும்? சாரியை விடு, அதை சுற்றிக்கலாம். ப்ளவுஸுக்கு எங்கே போக? இப்படி திடீர்னு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வாங்கன்னு சொன்னால் நான் எங்கே போவேன் ப்ளவுஸுக்கு? அதான் இப்படியே வந்துட்டேன். யாரும் எதுவும் சொல்லலை, கண்டுக்கவும் இல்லை. சரிடி. அர்ஜுன் சாரு. ஏய் ரோசி,
ஹே, அந்த தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாயேன். டாடி. ஏய் லூசாடி, நீ எதுக்கு தண்ணியை கீழே ஊத்துன? எல்லாம் ஒரு காரணமா தான். சரி வா போலாம். என்னமோ போடி. அண்ணா ஒரு காஃபி. அங்க கீழே தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அர்ஜுன் சாரு தெரியாம வழிக்கு விழுவாரு, நம்ம போய் அவரை பிடிச்சி இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஜெனிஃபர் செம மூலக்காரிடி நீ. ஹாஃப் சுகர் போடுங்க போதும். ஜெனிஃபர் கொஞ்சம் வழி விடு. ஏய் சத்யா. ஐயோ ஓடிடு ஜெனிஃபர். நீ தான் தண்ணி ஊத்தனன்னு தெரிஞ்சதுன்னா நான் காலி. சாரி, தெரியாம விழுந்துட்டேன். சரியாதான் விழுந்திருக்க. ஆ? இல்ல ஒன்றும் இல்லை. கேன்டீன்ல எதுக்கு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணா கேன்டீனுக்கு நிறைய பேர் வருவாங்க. கேன்டீன் நல்ல கல்லா கட்டலானா? சரி சொல்லு, கேன்டீனுக்கு உனக்கும் ஏதாவது பிஸ்னஸ் டீலிங்கா? கீழே தண்ணி இருந்ததை பார்க்கல, தெரியாம விழுந்துட்டேன். தெரியாம விழுந்துட்டியா? இவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டுமா ஒன்றும் தெரியல? எல்லாம் என் நேரம். ப்ரொஃபஸரா இருக்காரேன்னு கம்முன்னு போறேன். இது ஊர்ல இந்த மாதிரிலாம் பேசணும், அப்போ தெரியும் இந்த சத்யா யாருன்னு. ஆளை பார்க்கலையா? என்ன பதிலையே காணோம்? இல்ல சார், உங்களை மாதிரி கண்ணு நல்லா முட்டை கண்ணா இருந்ததுன்னா கண்ணாடி போட தேவையில்லை. என் கண்ணு சின்ன கண்ணு, அதான் சார் கண்ணாடி போட்டிருக்கேன். என்ன கிண்டலா? இல்ல சார், நான் எதுக்கு சார் உங்களை கிண்டல் பண்ண போறேன்? சரிம்மா தாயே, உன் கண்ணாடியை கிண்டல் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க. ஆனா உனக்கு இந்த கண்ணாடி கியூட்டா தான் இருக்கு. கியூட்டா இருக்கா? எம்மா எம்மா, போதும் போதும், வெக்கப்பட்டது. சரி, ஒரு 50 ரூபாய் காசு கொடு. 50 ரூபாயா? எதுக்கு? உன்னை பிடிக்க வந்து என் காஃபி கொட்டிடுச்சு, அதுக்கு யார் பே பண்ணுவா? என்னது, ஒரு காஃபி 50 ரூபாயா? நார்மலா 12 ரூபாய் தான், இந்த அர்ஜுன் கைப்பட்டா 50 ரூபாய். ஓ ஓகே சார், நான் கொடுத்துட்றேன். இந்தாங்க உங்க காஃபியோட காசு. என்ன 12 ரூபாய் தான் இருக்கு? சார் நார்மலா அது 12 ரூபாய் தான் சார். உங்க கைப்பட்டாதான் 50 ரூபாயா மாறிடும்ல, அதான் 12 ரூபாய் கொடுத்தேன் சார். அர்ஜுன், இதுக்கு மேல இங்க நின்னா இவ உன்னை கலாய்ச்சி தள்ளிடுவா, கிளம்பிடு. சரி சரி, எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, பாய். ஈவினிங் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். இன்னைக்காவது வந்துரு, ஏமாத்திராத. பாய். என்னடி தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன வேணும் உனக்கு? சமோசாவா? ஆமா. அப்போ சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஈஸ்வரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ம் அண்ணி, போயிட்டு வரேன். காமாட்சி, போயிட்டு வரேன். சித்ரா எங்க? அவ உள்ளதான் நீ இருப்பா. ஓ, என் மேல ஏதோ கோவமா அவளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வருத்தப்படாம போயிட்டு வாங்க. அப்புறம் ஆதி, உனக்கு 1 மாசம்தான் டைமு, அதுக்குள்ள ஊருக்கு வந்துடணும். நீயே ஸ்ட்ரெஸ்ல இருப்ப. சரி, சந்தோஷ் இங்கே இருக்கான், அவனோட கொஞ்சம் வெளியே போகலாம், ரிலாக்ஸாக இருக்குன்னு தான் விட்டுட்டு போகிறேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க worry பண்ணிக்காதீங்க, எந்த பிரச்சனையும் வராதுமா. சரி, போகலாமாங்க? போலாம் வாமா. அம்மா அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க.
நான் சொல்கிறேன். போகலாம் வாங்க. ஆதி தள்ளி வா, கார் போகட்டும். ஆதி பாய். ஓகேம்மா. உள்ள வந்து ரெஸ்ட் ஏரியா. ஓகே பாட்டி. சித்ரா சொல்லுங்கம்மா. எதுக்குமா அழற? அழாதம்மா. எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுதுமா. கல்யாணத்துக்கு அவ்வளோ ஏற்பாடு பண்ணி இப்போ கல்யாணம் இல்லைன்னு சொன்னா கஷ்டமாதாம்மா இருக்கும். ஆனால் என்னம்மா பண்ணுறது, நம்ம தலையெழுத்து இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. நீ அழாதம்மா. நீ வருத்தப்படுறது தெரிஞ்சா அப்பா தாங்க மாட்டாரு. உனக்கு அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது எங்கள் கடமை. எனக்கு கல்யாணமே வேண்டாமா. என்னால மாமாவை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் இப்படியே இருந்துடுறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ எதுக்கு வருத்தப்படுற? உனக்கு தான் அப்பா அம்மா இருக்கும் இல்லைம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நான் அம்மா உங்களை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். நீங்களும் பாட்டியும் தானம்மா சொன்னீங்க. நீங்க சொல்லி மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நகர்ந்து போயிட்டீங்க. நான் என்ன பண்றது? இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சாமா பண்ணணும். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானம்மா நானும் நினைச்சேன். போதுமா, நீங்க பண்ணன எல்லாமே போதும். இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க. இனிமே நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஆதி மாமாவையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். சித்ரா, என்னம்மா இப்படிலாம் பேசுற? ஆமாம்மா, நான் மட்டும் மாமா கிடைக்கலன்னு கல்யாணம் பண்ணாம அழுதுகிட்டு இருப்பேன். மாமா மட்டும் வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போக விட்டுருவனா? விட மாட்டேம்மா. அவருக்கு கல்யாணமே நடக்க விட மாட்டேன். என்ன சொன்ன? என்னடி பேச்சு இதெல்லாம்? இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாது. உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க சொன்னா? நீ கல்யாணம் பண்ணிக்கலனா ஆதி தம்பியை பண்ணக்கூடாதா? என்னடி புத்தி உனக்கு? நான் உன்னை இப்படி வளர்க்கலையே. ஏன் பொண்ணு நீ? இங்க பாரு சித்ரா, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை நீ மனுஷியாவே பார்க்க முடியாது. பார்த்துக்கோ. அப்பா, அடடே வாமா. என்னம்மா இப்பதான் அப்பாவை பார்க்க வழி தெரிஞ்சுதா? நீங்க கூட என்னை வந்து பார்க்க மாட்டீங்களேப்பா. என்னம்மா பண்றது, வேலை அப்படி இருக்கு. இதோ இப்போ கூட அவசர அவசரமா சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்தேன். உடனே மறுபடியும் ஸ்டேஷன் போகணும். நீயாவது அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருமா. வீடே வெறிச்சோடி கிடக்கு. நான் யாரை பார்க்கறதுக்குப்பா வர்றது? நீங்களும் ஸ்டேஷன் போயிடுறீங்க, அர்ஜுனும் வேலைக்கு போயிடுறான். நான் இங்கே வந்து என்னப்பா பண்ணுறது? அம்மா இருந்தாங்கன்னா நான் வீட்டுக்கு வரலாம். இல்லைனா எனக்கு இங்கே என்னப்பா வேலை? என்ன இருந்தாலும் அம்மா இருந்தால் தானே இந்த வீடு வீடாக இருக்கும். நானாம்மா அவளை வர வேணான்னு சொல்றேன். உனக்கே தெரியும் அவ அத்தை எவ்வளோ பேச்சு பேசினா. அத்தை இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதை கூட நான் கேட்கக்கூடாதாம்மா? இந்த சின்ன விஷயத்துக்கு என்கிட்ட கோச்சிக்கிட்டு போய் அங்கே இருக்கா. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் போய் அம்மாவை கூப்பிடலாமே. யாருமா? நான் போய் கூட்டா அவ வந்துருவாளா? இப்போ கூட ஆதியோட கேஸ் விஷயமா அங்க போனப்போ எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு தெரியுமா? இனி எப்படி நான் அந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைப்பேன்? அவளா வீட்டுக்கு வந்தா வரட்டும், இல்லனா இருக்கட்டும். என்னால போய் அவகிட்ட எல்லாம் கூப்பிட முடியாது. நீ வேணும்னா அம்மாட்ட பேசி வர சொல். இருந்தாலும் நீங்கள் போய் கூப்பிடலாமேப்பா. முடியாதுமா,
என்னால முடியவே முடியாது. அவளா வந்தா வரட்டும், இல்லாட்டி அங்கேயே கிடக்கட்டும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு போ. அப்பா இவ்வளோ பிடிவாதமாக இருக்காரே, இப்போ எப்படி அம்மாவை இங்கே வர வைக்கிறது? பேசாமல் அம்மாவையே போய் பேசி கூப்பிட்டு வந்துடலாமா? அப்பா பேசுகிறத பார்த்தா அவர் அம்மாவை கூப்பிட போவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்மளே போய் அம்மாட்ட பேசி கூப்பிட்டு வந்துடுவோம்.